அதே போல் யூடியூப் இது போன்றவைகளில் வேறு விதமான ஆபாச நடனங்களை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்டிர்கிட்ட நாம் நேரடியாக தாவா பணியில் செய்யக்கூடிய மக்கள், நேரடியாக தாவா பணி செய்யக்கூடிய மக்கள் சென்று கேட்கும்போது, நீ சாப்பாடு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா சகோதரர். நீ சாப்பாடு கொடுக்குறியா, நீ எங்களுடைய வாழ்க்கைக்கு நீ எடுத்து பொறுப்பெடுத்துக்கிறியா? அதாவது இப்லீஸை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னாங்க, காலையில் மூமினா இருப்பான், மாலையில் காபிரா போயிடுவான். இது எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹ். நபிகள் கோமா ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ஈடு இணை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக. வ நிஅம அஜ்ருல் ஆமிலீன், அமல் செய்பவர்களினுடைய கூலி மிகவும் பாக்கியமாகிவிட்டது, நல்லதாகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த அமல்களில் நாம் கடந்த சில வாரங்களாக சொன்னது போல சின்ன அமல் பெரிய அமல் என்ற பாரபட்சம் இல்லாமல் அல்லாஹ்வும் அவன் ரசூலும் ஏவிய அனைத்துமே அமல்கள் தான். இதில் வெறுமன்ன இறை சம்பந்தப்பட்ட காரியங்கள் மட்டும்தான் அமல்களா? இப்போ உதாரணமாக தொழுகை, திக்ரு, ஃபிக்ரு, ரசூல்லா மேலே உள்ள செலவாத்து, இதுதான் அமல்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக கிடையாது. அமல்களையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரெண்டாக வைத்திருக்கிறான். ஒன்று தனக்கு செய்யக்கூடிய அமல்கள், இன்னொன்று பிற அடியார்களுக்கு செய்யக்கூடிய அமல்கள் அப்படின்னு அவன் வைத்ததில் இருந்தே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கருணை எந்த அளவுக்கு பாரதூரமானது அப்படின்றத நம்மளால் விளங்க முடியுது. அமல்கள் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள்லாம் வெறுமனே இறை சம்பந்தப்பட்ட காரியங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. திக்ரு, ஃபிக்ரு, சலவாத்து இது மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் அது அமல்கள், அல்ஹம்துலில்லாஹ் அமல்கள் தான். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அதே போல் இன்னொரு முகமும் அமல்களுக்கு இருக்கிறது. அதுக்கு ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களுக்கு செய்யக்கூடிய உரிமைகள், கடமைகள் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ரசூலின் மூலமாக சொல்லி தந்தான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய குர்ஆனிலே எத்தனையோ இடங்களில் அமல்களுடைய விஷயத்தில் நிறைய ஒரு உத்வேகத்தை, மோட்டிவேஷனை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் ருக்கு செய்யுங்க, சுஜூது செய்யுங்க, அதாவது தொழுகுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவன் வஃஅலுல் கைர, நன்மையான காரியங்கள் என்று சொல்லி எதையுமே நீங்கள் விடாதீங்க, அது அனைத்தையுமே செய்யுங்க, லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறக்கூடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். சகோதரர்களே, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு இலக்கை வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு இலக்கை வைத்து படைத்திருக்கிறான். இப்போ பெற்ற தாய் தகப்பனுக்கு குழந்தைகளை சரியாக வளர்த்து ஆளாக்க வேண்டும், கணவனுக்கு மனைவியனுடைய உணர்வுகளை புரிந்து நடக்க வேண்டும், அவருடைய காதலை பெற வேண்டும் என்று எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். படிக்கின்ற மாணவனுக்கு அதில் தேர்ச்சி பெற்று வெற்றி பெற வேண்டும்னு சொல்லி. ஆனால் இதுகள் ஆமால்களில் கட்டுப்பட்டதான்னு சொன்னால் இவைகளில் வந்து லட்சியத்தில் கட்டுப்பட்டது. ஆமால்களில் கட்டுப்பட்டதுன்னு சொன்னால் அல்லாஹ் ரசூல் அதை ஏவிருக்கணும். அதை செய்யும்போது மட்டும்தான் ரப்புல் ஆலமீன் அவனுடைய சவாபை பரிபூரணமாக தருகிறான். இப்போ படிப்பு இருக்குது, இந்த படிப்பில் சவாப் இருக்குதான்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ்வும் அவன் ரசூலும் கல்வியினுடைய விஷயத்தில் தலபுல் இல்மி ஃபரீலா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கல்வியை தேடுவது உங்கள் ஆண் பெண் இருவருக்குமே கட்டாய கடமை அப்படின்னு, ஃபரீலா அப்படின்ற வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கையில் அவனுடைய நோக்கம் வந்து எப்படி இருக்குது? படித்து தேர்ச்சி பெற்று சாதனை படைக்கணும். அந்த சாதனையின் மூலமாக இந்த மார்க்கத்திற்கு ஏதாவது ஒன்று செய்யணும். எத்தனையோ கலெக்டர்ஸ், இஸ்லாமிய கலெக்டர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறார், எங்களுடைய தாய் தகப்பன் வந்து இபாதத்துள்ளவங்க, என்னை வந்து மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, நீ நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்பா அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் வசதியானவர், அல்லாஹ்வுடைய கருணையினால் கலெக்டர் ஆகிட்டார். அதே போல் மருத்துவ உலகத்தில் அல்லாஹ்வையும் ரசூலும் ஏவிய பிரகாரம் மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு மனோபாவத்தை நெஞ்சில் வைத்தவனாக ஒருவன் மருத்துவ உலகில் பெரிய அளவுக்கு சாதனை படைக்கணும்னு படிக்கிறான்னா அவன் புஸ்தகத்தை அப்படி தூக்கி ஆரம்பிக்கும் போதே அல்லாஹ் தஆலா சவாபை கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவனுடைய நோக்கம் வந்து மக்கள் நலிந்தவர்களுக்கு தொண்டாற்ற வேண்டும். ஏன்னா அல்லாஹ்வும் அவன் ரசூலும் அதை பெரிய அளவுக்கு என்ன செய்யிருக்கிறாங்க, வரவேற்று சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்ற நோக்கத்தில் ஒருத்தர் வந்து புஸ்தகத்தை கையில் விரித்து படிக்க ஆரம்பித்தார்னா அல்ஹம்துலில்லாஹ் அந்த சவாப் அவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. வெறும்னா குரானை திறந்தால் மட்டும்தான் சவாப் அப்படின்றது அல்ல. படிக்கிறான், அந்த படிப்பினுடைய நோக்கம் வந்து அல்லாஹ்வையும் ரசூலையும் பெற வேண்டும் என்ற நோக்கம். அந்த ஒரு அடிப்படையில் செய்யக்கூடிய அந்த படிப்பு கூட அமல்களில் ஒன்றாக மாறிவிடுகிறது சகோதரர்களே. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹு அக்பர்,
எல்லா படிப்பையும் எடுத்துக்கரலாம், இன்ஜினியரிங் படிப்பு எடுத்துக்கரலாம், வேறு வகையான படிப்புகள் என்னென்ன இருக்கிறதோ மொத்தத்தில் நலிந்தவர்களுக்கு தொண்டாற்றணும். அவனுடைய நோக்கம் எப்படி இருக்குதுன்னா, நல்லா சம்பாதிக்கணும், கார் பங்களா வாங்கணும்னு அவன் நினச்சிட்டு என்ன செய்கிறான், படிக்கிறான்டா. அவன் பக்கமாக படித்தாலும் ஒரு சவாபு கூட அவனுக்கு இருக்காது. இன்னமல்ல அமாலு பின்னியாத்துன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. எண்ணங்களை லட்சியமாக வளர்த்து கொள்ளுங்க, எண்ணங்களை வைத்து தான் கூலிகளும் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி இருக்கையில் உலகத்தின் காரியத்தில் ஈடுபட்டாலும் இந்த உலகத்தின் காரியத்தின் மூலமாக 4 பேருக்கு நான் உதவக்கூடிய ஒரு மனப்பாங்கை நான் வளர்த்து கொண்டேன்னா அந்த 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 செயல்பாடுகள் ஆமால்களாக காட்சி தருகிறது. சகோதரர்களே, சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இருள் நிறைந்த ஒரு பகுதியை போன்று வரவிருக்கும் குழப்பத்திற்கு முன்னால் நற்செயல்களில் போட்டியிடுங்கள். அந்த குழப்பம் வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு மனிதன் மூமினாக காலை பொழுதை அடைந்து மாலை வரைக்கும் அவனுக்கு தாங்காது, அவன் ஈமான் மாலையில் காபிரா போயிடுவான்னு சொன்னாங்க. மாலையில் காபிரா ஆகிடுவான், அல்லது மாலையில் மூமினாக இருப்பான், காலையில் விடியும் போது காபிரா போயிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து சொன்னாங்க, உலகத்தின் செல்வங்களுக்காக தனது மார்க்கத்தை விற்று விடுவான் அப்படின்னு சொன்னாங்க. நவுது பில்லாஹி மின்ஹா. உலகத்தின் செல்வம் கிடைக்குதா, அந்த மார்க்கமாவது அதாவது இதாவது நான் முஸ்லீம்ன்றதே அவன் காட்டுறதுக்கு ரொம்ப தயக்கப்படுவான். சகோதரர்களே, எத்தனையோ பேர் ஏன் இந்த இஸ்லாத்தில் பிறந்திருக்கிறோன்ற அந்த மனோபாவத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். ஏன் என்னை வேற ஒரு நபராக படைத்திருக்கலாமே, ஏன் இந்த இஸ்லாத்தில் என்னை படைச்சு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஒரு எனக்கு மனசுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை தந்துட்டானே அப்படின்னெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆண்கள்லையும் இருக்காங்க, பெண்கள்லையும் இருக்கிறாங்க. டாட்டு மோகம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கிறது இளைஞர்களுக்கு மத்தியில். சென்னை சிட்டியில் மட்டும் தொன்று தொட்டு இந்த பச்சை குத்தி கொள்ளக்கூடிய ஆண்களும் பெண்களும் அதிகரித்து வருகின்றனர். சரியான பணம் கொட்டக்கூடிய பிஸ்னஸாக இந்த டாட்டு போடுறது இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, ஒரு சகோதரி சொல்கிறா, இஸ்லாமிய சகோதரி, இதெல்லாம் ஒரு பாவம்னு சொல்லி எதுக்கு சொல்லணும்? இதனால் யாருக்கு என்ன கஷ்டம் இருக்குது? நாங்கள் போடுறதுனால வேறு யாருக்காவது கஷ்டம் இருக்குதா? நாங்கள் எங்களுடைய அலங்காரத்துக்காக போட்டுக்கிறோம், இதை எப்படி மார்க்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்கன்னு அவள் தைரியமாக நம்ம பெண் என்ன செய்யறா, பேட்டி கொடுக்குறா. அதே போல் யூடியூப் இது போன்றவைகளில் வேறு விதமான ஆபாச நடனங்களை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்டிர்கிட்ட நாம் நேரடியாக தாவா பணியில் செய்யக்கூடிய மக்கள் சென்று கேட்கும்போது, நீ சாப்பாடு கொடுக்குறியான்னு சொல்லி கேட்குறா. சகோதரர், நீ சாப்பாடு கொடுக்குறியா? நீ எங்களுடைய வாழ்க்கைக்கு நீ பொறுப்பெடுத்துக்கிறியா? அதாவது இப்லீஸை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னாங்க. காலையில் மூமினா இருப்பான், மாலையில் காபிரா போயிடுவான். இது எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனையோ பேர் காபிராகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, ரொம்ப வேதனையான விஷயம். காலேஜில் படிக்கிறவங்க தொடர்படியாக ஜும்மாவை நல்ல முடியும், ஒரு ஜும்மாவை விட்டு தான் என் புள்ள படிக்கணும்னு சொல்லி கிடையாதுன்ற ஒரு லட்சிய பிடிப்பு ஒரு 2 வாரம் விடலாம், அல்லது 3 வாரம் விடலாம். தொடர்ந்தா போல 4 வாரம், 5 வாரம், 6 வாரம், 7 வாரம், 8 வாரம், அவன் 1 வருஷ காலங்கள் காலேஜில் படித்தான்னு சொன்னால் ஒரு ஜும்மா கிடையாது. சகோதரர்களே, வீட்டிலே அழகான முறையில் தேன் தொட்டு வைத்து முசல்மானாக நமக்கு துவா செய்வான் புள்ள, பின்னாளி காலத்தில் நமக்கு கஞ்சி ஊற்றுவான்ற அந்த ஒரு நப்பாசையில் பேராசையில் வளர்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் ஒவ்வொரு காபிர்களை உலகத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அவனுடைய அறியாமையினால, கவனக்குறைவினால ஜும்மா கிடையாது அவனுக்கு. நான் சொல்லுவேன், இவன் எத்தனை தலையில தண்ணி குடிச்சாலும் சரி, ஜும்மாவை மட்டும் ஒருத்தன் புறக்கணிக்கிறான்டா, நீங்க எழுதி வச்சுக்கோங்க, அவனுடைய பொருளாதாரத்தில் உள்ள பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுகிறான். சகோதரர்களே, அவன் வாழ்க்கையில் சூனியத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான். அவனுடைய எதிர்காலத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் கருணையிலிருந்து தூக்கி எறியப்பட்டதாக மாற்றுகிறான். எத்தனையோ பேர் படிப்புக்காக ஜும்மா கட்டு, அது என்ன பெரிய இதாக இருந்தாலும் சரி, ஜும்மாலாம் அதெல்லாம் பார்த்துக்கிறலாம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பு இருக்குல்ல அவனுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவலத்தை சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, விரிவாக பேசலாம், ஆனாலும் கூட அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தந்தருள வேண்டும். ஏன்னா நம்ம மூலமாக ஒரு காபிர் உருவாகின்றது எவ்வளோ பெரிய துரதிர்ஷ்டம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம பெத்த பிள்ளைய இப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம வளர்க்குறோன்றதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்தி காட்டினாண்டா நம்முடைய உள்ளம் தாங்காது, சாப்பாடு உள்ள இறங்காது. சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய விஷயங்களை இப்படி சொல்லி தந்திருக்கிறான். ஆமால்கள் அப்படின்றது என்னைக்குமே மறுத்தளிக்கப்படாது. சகோதரர்களே, எல்லா நேரமும் எல்லா காலமும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அற்புதமான நன்மையை பெற்றுத்தரும். நான் உங்களுக்கு சொன்னது போல எந்த காலத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹுகூக்குல்லா, அல்லாவிற்கானது, ஹுகூக்குல் இபாத்,
அடியார்களுக்கானது என்று சொல்லி தரம் பிரித்து வைக்கிறான் இல்லையா? இந்த தரம் பிரித்து வைக்கிறதுலேயே ஆமால்கள் இங்கேயும் அதிகம் இருக்கிறது, அங்கேயும் அதிகம் இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி ஒருத்தரை பார்த்து நீங்கள் சலாம் சொல்கிறீங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணுக்கு தெரியாமல் 10 நன்மை எழுதுறான் சகோதரர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று ஒருவனை பார்த்து சொல்கிறீர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 20 எழுதுகிறான் என்று சொல்லப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு 30 அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகிறான் என்று வருகிறது. இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஒரு பறவைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சாப்பாடு கூட சவாபு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உயிரினங்கள் மீது காட்டக்கூடிய கழிவிறக்கம் அன்பு கூட அமலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது கூட அமால்களில் கட்டுப்படுமா, அது அமலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ரசூல் சொன்னாங்க, ஈர இதயம் உள்ள எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, அவைகள் மேலே நீங்கள் இறக்கப்படுறது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய குர்பத்தை பெற்றுத்தரும், அது சவாபுக்குரிய செயல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம பழசாக இருந்தாலும் திருப்பி ஒருத்தரும் ஞாபகப்படுத்துகிறோம். தௌபாவையே பெற்றுத்தரும் போது ஒரு பெண்மணி காலம் முழுக்க கலிசடையான செயல்பாடுகளை செய்தவளை ஒரு நாய்க்கு உணவு தண்ணீர் கொடுத்தா அப்படின்றதுக்காக தௌபா என்ற வாசலை அவளுக்கு உயிரினம் மீது அன்பு காட்டினதுனால அல்லாஹ் தஆலா திறந்து கொடுத்தான். உயிரினத்தின் மீது அன்பு காட்டினதுனால அவளுக்கு தௌபான்ற வாசலை திறந்து கொடுத்தான். அப்போ தௌபாவே கிடைக்கும் போது மற்ற சவாபுகள் கிடைக்காதா? தௌபாவே கிடைக்கும். தௌபா தான் உச்சக்கட்ட அமல், உச்சக்கட்ட சவாபு. தௌபாக்கு தான் நிறைய சவாபு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். ரிஸ்கில் அபிவிருத்தி கொடுக்குறான் தௌபா செய்பவனுக்கு, அவன் கேட்டதெல்லாம் கொடுக்குறான், அல்லாஹ் தன்னுடைய நெருக்கத்துக்கு ஆளாக்குறான் அப்படின்லாம் சொல்லப்படுது. இதையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிரினத்தை நேசிப்பவனுக்கு அல்லாஹ் தரும்போது ஏன் மற்ற சவாபுகளை இந்த உயிரினத்தின் மீது அன்பு காட்டக்கூடியவனுக்கு தரமாட்டான்? முறையான முறையில் உயிரினங்கள் மீது இரக்கம் காட்டிய அன்றைக்கி கூட நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு மார்க்க அறிஞர் பெரும் தாயி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், எல்லா உயிரினங்கள் மீது இறக்கப்படுவாங்க. எங்கேயெல்லாம் வந்து அந்த உயிரினங்கள் அடிபட்டு கிடக்கிறதோ அந்த உயிரினங்களை வந்து தத்தெடுத்து அவைகளுக்கு சிகிச்சை வழங்குவாங்க. சிகிச்சை வழங்குவாங்க சகோதரர்களே. பெரிய ஞானி. அப்போ அந்த பெரிய ஞானிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஞானத்தை கொடுக்காமே அவருக்கு இந்த சவாபுக்குரிய காரியத்தை செய்கிறாரு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தின் வாழ்க்கையில், மறு உலகத்தின் வாழ்க்கையில் பெரிய வெற்றி தரக்கூடிய அமால்களை தேர்ந்தெடுத்து பார்த்து பார்த்து செய்கின்ற பாக்கியத்தை உங்களுக்கு நமக்கும் நசீபாக்குவானாக. நம் முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நப்பாசையோடு பேராசையோடு நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹ் குறிப்பறிந்து சவாபை வழங்குவானாக.